என்னய்யா இப்படி ஸ்ரீலங்கா நியூசிலாந்த கொசு அடிக்கிற மாரி அடிச்சிட்டு இருக்காங்க? இப்படி வந்து சொல்ற மாரி தான் ஸ்ரீலங்கா ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து நியூசிலாந்து நாள் முடிவுல 22 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 2 விக்கெட் வந்து போயிருச்சுங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, எப்பா என்னதான் 2 விக்கெட் போனாலும் நியூசிலாந்து வந்து கம்பேக்க குடுப்பாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா, இன்னைக்கு ஸ்ரீலங்கா குடுத்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸே வேறங்க. சும்மா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, சீட்டுக்கட்டு மாரி அடுத்தடுத்து விக்கெட்ட வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வில்லியம்சனும், அஜாஸ் பட்டேலும் கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனா, பிரபாத் ஜெயசூர்யா இருந்துகிட்டு ரொம்ப வேகமா வில்லியம்சன வந்து தூக்கிட்டாரு. சரி வில்லியம்சன் போனா என்னப்பா, எங்களோட ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. போன இன்னிங்ஸ் மாரி ஒத்தாளா நின்னு எப்படி போராடுறாரு பாருங்க அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா கான்ஃபிடென்ட்டா வந்தாருங்க. வந்த மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பாருன்னு பார்த்தா, வந்தவுனே வேகமாவே நடைய கட்டிட்டாரு. இவர் போனவுனே டேரி மிச்சலு, பிலிப்ஸ்ன்னு சொல்லி யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தலங்க. எல்லா பேட்ஸ்மேனுமே வர நடைய கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால நியூசிலாந்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 88 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. இத வந்து பார்த்தவுனே அடுத்து ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணி என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும், போங்கய்யா எங்களுக்கு பேட்டிங் பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதுதான் ஒரு இன்னிங்ஸ்லயே 600 ரன்னுக்கு மேல எடுத்துட்டோம்ல. இனி எங்களுக்கு பேட்டிங் பண்ற ஐடியாலாம் இல்ல. நீங்களே பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ ஆன் வந்து குடுத்துட்டாங்க. சரி இதுலயாவது நியூசிலாந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, வழக்கம் போல டாம் லதமு நான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட் ஆயிருவேன். அதுதான் என்னோட கடமை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் கான்வேவும், வில்லியம்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கான்வே வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கெளப்புனாருங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகும்னு நெனைக்கும்போது, கான்வே, வில்லியம்சன் இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா வந்தாரு. சரி இவர் போன இன்னிங்ஸ் தான் வந்து நல்லா விளையாடல. இந்த இன்னிங்ஸ்லயாவது நல்ல ஒரு ஆட்டத்த குடுப்பாருன்னு பார்த்தா, இவரும் உடனே பொசுக்குன்னு அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் டேரி மிச்சல் வந்தவரும் உடனே நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிளண்டனும், பிலிப்ஸும் சேர்ந்து இன்னைக்கு விளையாண்டு, இன்னைக்கு நியூசிலாந்து நாள் முடிவுல 199 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 5 விக்கெட் வந்து போயிருக்குங்க. உண்மையிலே இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருந்த நிலைமைக்கு, இன்னைக்கே நியூசிலாந்தோட சோழிய முடிச்சு விட்டு, இந்த சீரிஸ வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு நியூசிலாந்தோட நல்ல நேரம் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, கொஞ்ச நேரம் மழை விழுந்துருச்சுங்க. இதனால நியூசிலாந்து வந்து தப்பிச்சுட்டாங்க. இல்லைன்னா, இன்னைக்கே ஸ்ரீலங்கா வந்து மேட்ச வந்து வின் பண்ணியிருப்பாங்கங்க. உண்மையிலே ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும், நாளைக்கு ஒரு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, வேகமா அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து ஈஸியா மேட்ச முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்லாம் நியூசிலாந்து வந்து வின் பண்ணுவாங்கன்னு, அவங்க நெனச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் மரண மாஸான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் நியூசிலாந்து எவ்ளோ நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட இந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.